நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இல்லைனா ஃபேமிலி மெம்பர்ஸோட ரொம்ப தூரம் பயணம் பண்ணுறேன்னு அப்படி நீங்கள் பயணத்தை தொடங்கும் போது அந்த ரூட்லாம் ரொம்ப முக்கியம். ரூட்டு தெரியலனா எங்கேயா போய் மாட்டிக்கிடும். ஸோ இதை தவிர்க்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய கூகுள் மேப்ஸ் என்ன செய்யும், ஆன் பண்ணி வச்சுக்கிடும். கூகுள் மேப்ஸ் காட்டக்கூடிய அந்த பாதையில் நம்ம பயணம் பண்ணி அந்த குறிப்பிட்ட இலக்கை நம்ம வந்து ரீச் பண்ணிடுவோம். இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் உள்ள அந்த ரூட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் பயணம் பண்ணியிருப்பீங்க, எங்கெல்லாம் நிறுத்திப்பீங்களா அங்கெல்லாம் நிறுத்திருப்பீங்க. ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணுன்னா கூகுள் மேப்ஸ் ஒரு ரெக்கார்டாக கூகுளோட சர்வரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா, இதைத்தான் லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி அப்படிம்போம். இதை வந்து டைம்லைன் சொல்லுவோம். இந்த இதுக்கு டைம்லைன் சொல்லணும்னா இந்த நம்ம டிராவல் பண்ணிருப்போம்ல இந்த தேதியில், ஸோ அதை நம்ம எப்போ வேணாலும் நம்ம வந்து எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இந்த தேதியில் நம்ம டிராவல் பண்ணிருக்கோமா, எங்கே டிராவல் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி விவரங்களை நம்ம கலெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விவரங்களை நாங்கள் இனி எங்களுடைய சர்வரில் நாங்கள் ஸ்டோர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடையும் தெரிவிச்சிருக்காங்க. அது என்னங்கிறத நான் உங்களுக்கு கூகுள் மேப்ஸில் போயிட்டு உங்களுக்கு செக் பண்ணி காட்ட போகிறேன். தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வழக்கம் போல் நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோவை எந்த பகுதி நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. வாங்க தெரிஞ்சுக்கலாம். கூகுளோட அதிரடி அறிவிப்பு ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க கூகுள் மேப்ஸுக்காக. அதாவது இனி நாங்க உங்களுடைய லொகேஷன் ஹிஸ்டரி நாங்க ஸ்டோர் பண்ண மாட்டோம், அதை நாங்க டெலீட் பண்ண போறோம். அதுக்கு முன்னால உங்க டேட்டாவை நீங்க காப்பாத்திக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டு கொடுத்துருக்காங்க. எனக்கு ஒரு டேட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எப்படி டேட்டு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. எனக்கு 6 டிசம்பர் லாஸ்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் செக் பண்ண வேண்டிய இடம் கூகுள் மேப்ஸ். அது எப்படி செக் பண்ணணும், அதில் வந்து நம்ம எப்படி சேவ் பண்ணணும் அப்படிங்கிற விவரங்களை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன். தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஃபோனில் கூகுள் மேப்ஸ் இருக்குல்ல, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். சமீபத்தில் கூகுள் மேப்ஸுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அந்த அப்டேட்டில் ஒரு 4-5 டேபு கீழே இருக்கும். அதில் ஒன்றை ரிமூவ் பண்ணிவிட்டு யூ அப்படிங்கிற ஒரு டேபை அறிமுகப்படுத்திருக்காங்க. அதுக்குள்ளே போயிடலாம். போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேஜை கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா இதில் டைம் லைன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிடலாம். பார்த்தீங்களா, ஒரு சின்ன ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா. நியூ யுவர் டைம் லைன் இஸ் நவ் கிரியேட்டட் ஆன் யுவர் டிவைஸ். அதாவது கடந்த காலங்களில் எங்கே ட்ராவல் பண்ணீங்களோ அதோட மொத்த டேட்டாவும் உங்களுடைய ஃபோனில் தான் ஸ்டோர் ஆக போகுது. அதாவது கிரியேட்டட் அப்படிங்கிறாங்கல்ல, உங்கள் ஃபோனில் ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிறத கிரியேட்டட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே உள்ளதாக படித்து பார்த்துக்கோங்க. டைம் லைன் ஹெல்ப்ஸ் யூ கோ பேக் இன் டைம் அண்ட் ரிமெம்பர் வேர் யூ ஹாவ் பீன். அதாவது கடந்த காலங்களில் இன்ன தேதியில் இத்தனை மணிக்கு நீங்கள் எங்கே இருந்தீங்க, பயணத்தில் இருந்தீங்களா, வீட்டில் இருந்தீங்களா, இந்த மாதிரி விவரங்களை நீங்கள் உங்களால் சேகரிக்க முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அதோட மெசேஜ் தான் இது. கீழே பாருங்கள், டு அவாய்டு லூசிங் விசிட்ஸ் அண்ட் ரூட்ஸ் சூஸ் யுவர் செட்டிங்ஸ் பை 8 டிசம்பர். நான் வந்து லைவாக உங்கள்கிட்ட 6 டிசம்பர்ன்னு இருப்பேன். தவறு, எனக்கு மெசேஜ் வந்திருக்கு 8 டிசம்பர் 2024. இப்போ என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் கொடுத்துட்றோம். ஹவு லாங் வுட் யூ லைக் டு கீப் யுவர் டைம்லைன் டேட்டா. பார்த்துக்கங்க மக்களே, கீப் அன்டில் யுவர் டேட்டா ஆட்டோ டெலிட் ஆஃப்டர் 3 months இல்லைனா 18 months 36 months. சரிங்களா, இது எல்லாமே இருக்கு. யுவர் சேவ்டு விசிட் அண்ட் ரூட்ஸ் வில் பி மூவ் டு திஸ் டிவைஸ். அதாவது 1 MB லெஸ் தென் 1 MB தான் இருக்கு. சரிங்களா, யூ கேன் டர்ன் ஆஃப் டைம்லைன் ஆர் சேஞ்ச் யுவர் செட்டிங்ஸ் எனி டைம் அட் myactivity.google.com. ஸோ இந்த லிங்க்குள்ளே போனீங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிக்கலாம். டைம்லைனை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். சேவ் அண்ட் கண்டினியூ. இப்போ பார்த்தீங்கன்னா டைம்லைன் இஸ் ஆன் சாய்ஸஸ் சேவ்டு ஆட்டோ டெலிட் டேட்டா ஆஃப்டர் 3 months. 3 மாதத்துக்கு அப்புறம் அந்த டேட்டா டெலிட் ஆகிடும். மூவ் யுவர் எக்ஸிஸ்டிங் டைம்லைன் டு திஸ் டிவைஸ். அதுக்கும் கன்ஃபார்ம் கொடுத்தாச்சு. சேஃபர் வித் கூகுள். டு சேஞ்ச் யுவர் செட்டிங்ஸ் அட் எனி டைம் விசிட் myactivity.google.com. இதுக்குள்ளே போனால் சேஞ்ச் பண்ணிக்கலாம் டைம்லைன் சம்மந்தப்பட்டது. இப்போ டன் கொடுத்துருவோம். அது மக்களே ஆக்டிவ் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, இதுதான் டைம்லைன். டுடே தென்காசி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ST ஜான்சன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், இவ்வளோலாம் காட்டுது. இதை ரிமூவ் பண்ணால் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். சி த பிளேஸ் டீட்டெயில்ஸ், சி ஆல் விசிட் எல்லாமே இருக்குது. ஸோ டுடே இப்போ பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி எங்கெல்லாம் விசிட் பண்ண அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், எங்கெல்லாம் விசிட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் என்னால் செக் பண்ண முடியும். இப்படி கடந்த காலங்களில் உள்ள எல்லா விவரங்களையும் என்னால் கலெக்ட் பண்ண முடியும். இதுக்கு பேர் தான் டைம்லைன் பாங்க. நான் செட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து இதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உடனே கூகுள் மேப்ஸ் ஓப்பன் பண்ணி டைம்லைன் செக்ஷனுக்குள்ளே போங்க. யூக்குள்ளே போங்க. ஒரு பேஜை கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கீழே டைம்லைன் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. நான் என்னுடைய மெசேஜை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. கடந்த கால அந்த லொக்கேஷன் ஹிஸ்ட்ரியை
மிஸ் பண்ணக்கூடாதுன்னா செட்டப் பண்ணிக்கோங்க. டைம் லைனை இன்னொரு சைட்லையும் நம்ம அக்சஸ் பண்ணலாம். எப்படின்னா டாப் ரைட்டில் ப்ரொஃபைல் பிக்சர், அதில் போயிட்டு யுவர் டைம் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போயிடலாம். போனீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் டைம் லைனை செக் பண்ணிக்கலாம். ஸோ 2 வழிகளில் உங்களால் இந்த டைம் லைனை அக்சஸ் பண்ண முடியும். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ கூகுள் மேப்ஸில் உள்ள இந்த லொக்கேஷன் ஹிஸ்ட்ரியை எப்படி நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற விவரங்களை நான் உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கேன். இனி வரக்கூடிய நாட்களில் கூகுள் மேப்ஸோட அந்த லொக்கேஷன் ஹிஸ்டரியை உங்கள் ஃபோனில் தான் ஸ்டோர் பண்ண போகுது. ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் எந்த ஃபோனில் கூகுள் மேப்ஸை பயன்படுத்துறீங்களோ அந்த ஃபோனில் அந்த இது ஸ்டோர் ஆகிடும். நீங்கள் புது ஃபோனுக்கு நீங்கள் மாறுறீங்கன்னா புது ஃபோனில் நீங்கள் கூகுள் மேப்ஸை பயன்படுத்தும் போது அந்த டேட்டா அந்த ஃபோனில் ஸ்டோர் ஆகும். இதுதான் நடக்க போது இனி வரக்கூடிய நாட்களில். மொத்தத்தில் கூகுள் உங்களுடைய ஃபோனோட ஸ்டோரேஜுக்கு ஆப் வைக்க போகிறாங்க. எப்படி வாட்ஸ்அப் பண்ணுறாங்க அதே மாதிரி கூகுள் மேப்ஸும் உங்கள் ஃபோனில் உள்ள ஸ்டோரேஜை ஆப் வைக்க போகிறாங்க. ஸோ இந்த நல்ல செய்தியை 4 பேருக்கு தெரியப்படுத்துங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்குது, அதில் பிடிச்சதை தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது. இதை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிக்கங்க நல்ல ரீதியில். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள்.